இந்த வீடியோவில் 2025 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் குரூப் 4க்கான தமிழ் சிலபஸ் ரெண்டுமே சேம் தான். ஃபஸ்ட்டு கொஷின் ஒற்றுப்பிழை கண்டறிக. இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க. ஒற்றுப்பிழை தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் என்னென்னா கனா கண்டேன். தனிக்குறில் கனாங்கிறதுல வந்து கா அப்படிங்கிறது தனிக்குறில், நாங்கிறது ஆகார எழுத்து. தனிக்குறிலுக்கு அடுத்தது வந்து ஆகார எழுத்து வந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம வந்து ஒற்று வரும், அதாவது வல்லினம் வந்து மிகும். கனா கண்டேன் அது கரெக்டு தான். திருவளர் செல்வன் அப்படிங்கிறதுல வந்து திருவளர் செல்வனில் வந்து வல்லினம் மிகக்கூடாது, அதாவது ஒற்று வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா திருவளர் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது வந்து வளர்ந்த வளரும் அப்படின்னு 3 காலங்களையும் காட்டும். அது அப்போ வந்து வினைத்தொகைக்கு பின்னாடி வந்து வல்லினம் வந்து மிகக்கூடாது. திருவளர் செல்வன் அது கரெக்டு தான். ஓடா குதிரை அப்படிங்கிறது வந்துட்டு ஓடாத குதிரை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஈர்க்கெட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருக்குது. ஈர்க்கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகணும், அதாவது ஓடா இக் குதிரைன்னு வரணும். ஆனால் இதில் அப்படி வரல, அதனால் இதுதான் தப்பு. ஒற்றுப்பிழை இருக்குதுல. குதிரை தாண்டியது ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பின்னாடி வந்து இது வரக்கூடாது, வல்லினம் வந்து மிகக்கூடாது. இப்போ ஆப்ஷன் டியும் கரெக்ட் தான். அடுத்து செகண்ட் கொஷின் எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. கிணறில் போட்டேன் அது வந்து அப்படி வரக்கூடாது, கிணற்றில் போட்டேன் அப்படின்னு தான் வரணும். சுவரில் வரைந்தேன் அப்படின்னா சுவரில் வந்து ரா வந்து ரவிக்கு வர ரா தான் வரணும். இதில் வந்து வேற ரா போட்டிருக்காங்க, அதனால் அது தப்பு. பூமியை வலம் வருவேன், வளம்க்கு வந்து குண்டுலா தான் வரணும். இதில் வந்து சின்னலா போட்டிருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு தான். அடுத்தது வயிறு பசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, இது கரெக்ட். வயிறு பசிக்கிறது அப்படிங்கிறது இது கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. வினைச்சொல் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஓடுதல். ஓடுதல் அப்படிங்கிறது வந்துட்டு தொழிற்பெயர். அடுத்தது மா அப்படிங்கிறது வந்து அது வந்து வினை கிடையாது. நன்மை அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர், அப்போ அது கிடையாது. போ அப்படிங்கிறது தான் வினை பெயர், அது ஒரு செயல். வினை அப்படிங்கிறது செயலை குறிக்குமா, அப்போ போங்கிறது கரெக்டு. செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். 4th ஒன் செயலை குறிக்கும் சொல் எதுனா வினைச்சொல். தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. வினையச்சம் பெயரச்சம் ரெண்டுக்குமே அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ தேடுகிறான் அப்படிங்கிறது முற்று, அது கிடையாது. தேடிய அப்படின்னா தேடிய மாணவன், அப்போ இது வந்து பெயரச்சம். தேடிய மாணவன் கம்ப்ளீட் பண்ணோம்னா தேடிய மாணவன். அப்படி மாணவன்கிறது என்னது ஒரு பெயர், அப்போ இது பெயரை கொண்டு முடியுதா, அப்போ இது பெயரச்சம். தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி என்னன்னா தேடுகின்றன, அது கிடையாது. ஆப்ஷன் டி தேடி அப்படின்னு இருக்கா, அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா தேடி பார்த்தேன் அப்படின்னு வருமா. தேடி பார்த்தேன், பார்த்தேனுங்கிறது ஒரு வினை, அப்போ இது வினை கொண்டு முடியறங்காட்டி இதுதான் வினையச்சம். ஆப்ஷன் டி தான் வினையச்சம். அடுத்து 6th ஒன் வேர்ச்சொல்லிலிருந்து வினை முற்றுன்னா அது கம்ப்ளீட் ஆகிருக்கும் அந்த சென்டென்ஸை. கேட்டான் முடிஞ்சுது. இதே கேட்டு அப்படிங்கிறத முடியல, கேட்டுங்கிறதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு வரணும், அப்போ அதை நீங்கள் நம்மளே கம்ப்ளீட் பண்ணோம்னா கேட்டு சென்றான். சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினை, வினையை கொண்டு முடிகிறதுனால இது வினையச்சம். ஆப்ஷன் ஏ வந்து கேட்டு சென்றானுங்கிறது ஏங்கிறது வினையச்சம். கேட்ட அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா அது கம்ப்ளீட் ஆகலை, நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கேட்ட மாணவன், மாணவன்கிறது ஒரு பெயர்ச்சொல், அப்போ கேட்ட மாணவன்கிற அப்போ இது பெயரச்சம். ஆப்ஷன் சி வந்து பெயரச்சம். அடுத்து 7th கொஷின் தனிந்தது வேர்ச்சொல் அறிக. தனிந்தது வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே கட்டளையாக தான் இருக்கும். அப்போ தனிந்ததுக்கு எது கட்டளையாக இருக்குன்னா தனி அப்படிங்கிறதா கட்டளையாக இருக்குது, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 8th ஒனுக்கு வந்துட்டு ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவன் அல்லேன் அப்படின்னு தான் வந்திருக்கணும், ஆனால் ஆப்ஷன் ஏல வந்து நான் அவன் அல்லன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நான் அவன் வந்துச்சுன்னா அல்லேன் அப்படின்னு வரணும். இவள் அப்படின்னு வந்துச்சுன்னா எழுதியது இவள் அல்லல் அப்படின்னு வந்திருக்கணும், அதுவும் தப்பு. இவை பூக்கள் அல்ல, இது கரெக்ட். இவை பூக்கள் அல்ல அப்படிங்கிறது கரெக்ட். அவர் ஆப்ஷன் டியில் வந்து அவர்கள் கவிஞர் அல்லர் அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் இதில் தப்பு, அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இவை பூக்கள் அல்ல தான் கரெக்ட். 9th ஒன் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொல் அப்படிங்கிறது என்னென்னா பெற்றுக்கோ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கு. கோல் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ 9 கோள்கள் இருக்குல்ல, அதுவும் கோல் தான், ஆனால் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல் சொல்லல், கோழி மூட்டுவாங்கல்ல அந்த கோலை சொல்கிறாங்க, இதுவும் கரெக்ட் தான். 9 கோள்கள் சொல்லுவாங்களா, அதுக்கும் இது ஆப்ஷன் கரெக்ட் தான். 10th ஒன் வந்து குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மலை இதோட நெடில் சொல்லாக மாற்ற சொல்கிறாங்க.
அப்போ மலையோட நெடில் என்னென்னா மாலை. இப்போ மலை மாலைக்கு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 11th ஒன் என்னென்னா வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணப்படங்கள். ஆப்ஷன் டி உயர்வு பொருள் தரும் ஓரெழுத்து. உயர்வு அப்படிங்கிறது சே. சே அப்படின்னா உயர்வு. இதே சோ அப்படின்னா மதில். சே அப்படின்னா உயர்வு, சோ அப்படின்னா மதில், தே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஆப்ஷன் ஏல. தேனா கடவுள். ஆப்ஷன் பியில் பேன்னு கொடுத்துருக்காங்களே அது வந்து மேகம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டியில் பைன்னு கொடுத்துருக்காங்களா அது வந்து இளமை. ஆனால் 12th ஒனுக்கு உயர்வுக்கு எது ஆன்சர் கரெக்ட்னா சே தான் கரெக்டு. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக. எனக்கு சில்க் சட்டை இருக்கிறது. சில்க்னாலே பட்டு, சில்க் சாரி பட்டு சாரி அதான். அப்போ சில்க் சட்டைனா பட்டு சட்டை அப்படிங்கிறது தான் கரெக்டு. 14க்கு அது ஒரு இனிய பாடல். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. இப்போ வந்து அது அப்படின்றது வந்து உயிரெழுத்து வருது அப்படின்னா, அதை தொடர்ந்து உயிரெழுத்து வருது அப்படின்னா அது வந்து அஃதுன்னு மென்ஷன் பண்ணணும். உயிரெழுத்து வராமல் ஒரு மெய்யெழுத்து வருது அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து அதுன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து அஃது ஒரு இனிய பாடல். ஏன்னா அஃதுக்கு அப்புறம் ஓ அப்படின்னு வந்திருக்கு. ஓங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து அஃது தான் வரணும். அது பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பாடல்ங்கிறதா கரெக்டு. ஏன்னா அது அப்படி அதுக்கு அப்புறம் பார்த்துட்டா பான்னு வருதா. பாங்கிறது வந்து மெய்யெழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி அது மட்டும் போட்டால் போதும். இதே உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த அதுக்கு பின்னாடி உயிரெழுத்து வருதுன்னா நம்ம அஃது அப்படின்னு தான் போடணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஊர் பெயர் மறுவை எழுதுக. மன்னார்குடி. மன்னார்குடினா மண்ணை. அதுதான் ஆப்ஷன் கரெக்டு. நேற்று என்ன பார்த்துருவோம், இன்னொரு வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா புதுவைக்கு வந்து பாண்டிச்சேரி. புதுக்கை அப்படின்னா அது வந்து புதுக்கோட்டை. 16வது கொஷின். உலகம் அப்படின்ற ஒரு பொருள் பன்மொழி. உலகம்ன்ற மீனிங் எது தருது? தரணி நானிலம். தரணி நானிலம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். மேதி. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலேயும் மேதி கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மேதி அதோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பசுன்னு போட்டிருந்தது. இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேதி என்பது எருமைன்னு சொல்லலாம், பகடுன்னு சொல்லலாம், மாடுன்னு சொல்லலாம். அப்போ டி தான் ஆப்ஷன் தப்பு. வேரி. ஒரே பொருளை தரும் ஒரு சொற்களை கண்டறிக. விசும்பு அப்படின்னா வானம். இப்போ வானம்னு என்ன மீனிங் வருது? ஆகாயம், வானம் தான் அது கரெக்டான மீனிங். விசும்பு அப்படின்னா வானம். இதே அசும்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 19th ஒனுக்கு வந்து கும்பி. கும்பி அப்படின்னா என்ன? வயிறு. ஆசிய ஜோதியில் வரும் இந்த சொல்லும் பொருளும். கும்பி அப்படின்னா வயிறு. சரியான தொடரை கண்டறிக. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி. நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். ஆப்ஷன் ஏவும் சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து தீக்கு பின்னாடி அவங்க ஆப்ஷன் ஏல கமா கொடுக்கல. அதனால் சி தான் கரெக்ட். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. 21st கொஷினு. யானை என்ன பண்ணும்? பிளிரும். கத்துறது எது? கத்துறது வந்து கழுத கத்தும், இன்னொன்று வந்து ஆடும் கத்தும். பொருத்தமானதை தேர்ந்தெடு. 22nd கொஷின். நேற்று மழை பெய்தது. இது ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். பலவின் பால் சொல்லை கண்டறிக. பலவின் பால் அப்படிங்கிறது வந்து அக்ரிணையை குறிக்கும். அக்ரிணையில் பன்மை இருப்பாங்கள அதை வந்து குறிக்கிறதா பலவின் பால். இப்போ மாடுகள் அப்படின்னு. காடு அப்படிங்கிறது வந்து அக்ரிணை தான். ஆனால் வந்து இது ஒன்றன் பால். காடு அப்படிங்கிறது ஒன்றன் பால். வந்தார்கள் அப்படிங்கிறது உயர்த்திணை, மனுஷங்களை குறிக்கிறது. வந்தான் அப்படிங்கிறது உயர்த்திணை, ஒரு உயர்த்திணை தான். அப்போ ஆன்சர் வந்து பி தான். பலர்பாலை குறிக்கும் சொல் இதில் எதுன்னா அவர்கள் அப்படிங்கிறது தான். இது உயர்த்திணை தான். ஆனால் வந்து அவன் அப்படிங்கிறது உயர்த்திணை தான். ஆனால் வந்து ஒன்றன் பால். அவர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினைனா தான் செய்கிறது. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான்னா அவனை சொல்லிக்கிறது. அப்போ அவன் திருந்தினானுங்கிறது தன்வினை. இதே அது பிறவினை இதில் எதுன்னு கேட்டாங்கன்னா அவன் திருத்தினான் அப்படின்ட்டுருக்குல்ல ஆப்ஷன் சி, அது வந்து பிறவினை. ஆப்ஷன் ஏ வந்து தன்வினை. அவன் திருந்திட்டான் அப்படின்னா அது தன்வினை. அவன் திருத்தினான், மற்றவங்கள திருத்தியிருக்கான் அப்படின்னா அது வந்து பிறவினை.
அவன் திருத்தப்பட்டான் அப்படின்னா பட்டது, போன்றது, பெற்றது அப்படி அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா செயப்பாட்டு வினையில் வரும். செய்வினை தொடரை கண்டறி. கவிதா உரை படித்தாள். ஆப்ஷன் சி. கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு செய்வினை. இதே கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னதுன்னா அது செயப்பாட்டு வினை. கவிதா உரை படிப்பித்தாள். ஆப்ஷன் ஏல வந்து கவிதா உரை படிப்பித்தாள் அப்படின்னா அது வந்துட்டு பிறவினை. ஏன்னா அவன் மற்றவங்கள படிக்க வச்சிருக்காள், அதனால் பிறவினை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. 27வது கொஷின். இது ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் பரணி ஆகும். சரியான தொடர் எது? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். அதுதான் கரெக்ட். 29th கலைச்சொல் தருக. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம். இதே விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். ஃபிக்ஷன்னா புனைவுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம். இதே பக்தி இலக்கியம்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். அடுத்து செயிலர்னால் யார்? மாலுமி. 34வது கொஷின். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம்? 58 வயசு முடிஞ்சவங்க வந்து தமிழறிஞர்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 58 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து உதவித்தொகைக்காக அப்ளை பண்ணலாமாம்மா. அது அவங்க வந்து 1978லேருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் வந்து 1978லேருந்து இந்த திட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து கொஷின் கேட்காம மாற்றி கேட்கற கூட வாய்ப்பு இருக்குது. வருஷம் வந்து அவங்க கேட்டாலும் கேட்கலாம். அப்போ நம்ம வருஷத்தை தெரிஞ்சுக்கணும். 1978 தமிழ் அறிஞர்களுக்காக சொல்கிறாங்க. அதுவும் முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்காக சொல்கிறாங்க. 35 அடுத்தது. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. பால் வந்து பருகணும். தண்ணி தான் குடிப்பாங்க, பால் வந்து பருகணும். அடுத்தது 36. மரபு தொடரின் பொருளை தேர்வு செய்க. சேவல் என்ன பண்ணும்? கூவும். குயிலும் கூவ தான் செய்யும். கொக்கரிக்கிறது கோழி வந்து கொக்கரிக்கும். அகவறது மயில். கரையறது காகம். 37வது கொஷின். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வு. 38 கொஷின் அடுத்தது. உவமை தொடரின் பொருள் தருக. வாழையடி வாழை. தலைமுறை தலைமுறையாக. வாழையடி வாழை தலைமுறை தலைமுறையாக. ஆயிரங்காலத்து பயிர். நீண்ட காலமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆயிரங்காலத்து பயிர். குற்றமுறையீட்டு மனு. கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். குற்றமுறையீட்டு மனு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். மறு ஆய்வு மனுனா ரிவ்யூ பெட்டிஷன். டப்பிங் அப்படின்னா ஒலி சேர்க்கை. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு. கல்வெட்டியல்னா எபிகிராஃபி. அகலாய்வு அப்படிங்கிறது எக்ஸ்கவேஷன். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள். நடுவண அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதே கொஷினை கூட 2006 யாருக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னு கொடுத்து இவரோட ஆப்ஷனில் 4 பேர் கொடுத்தாங்கன்னா உவேசான்னு நம்மளுக்கு தெரியணும். நடுவண அரசு தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2006 கொடுத்துருக்காங்க. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். இதே கொஷினை வந்து 2026 நடந்ததில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு இயற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும். அது வந்து துரைமாணிக்கம். இதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவனைய பாவனர். மேக்ஸிமம் சொல் அப்படின்னு வந்ததுனால தேவனைய பாவனர் தான் வருவார். தேவனைய பாவனர் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர். ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் கனிமேதாவியார். ஏலாதி அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார்னா கனிமேதாவியார். நல்லாத்தனார் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா திரிகடுகம் எழுதியிருப்பார். நப்பூதனார் என்ன எழுதியிருப்பார்? முல்லைப்பாட்டு எழுதியிருப்பார். 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களாலான நூல் எதுனா திருக்குறள்.
மேக்சிமம் அறநூல்கள் எல்லாமே வெண்பாக்களால் தான் ஆயிருக்கும். 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பானா நம்ம திருக்குறள் தான். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. திருக்குறளில் ஒரு 20 அதிகாரங்கள் இருக்கும். அந்த 20 அதிகாரங்களையும் வேர்ட்ஸும் சரி பொருளும் சரி எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவு இல்லா ஊக்கமுடையான் உலை. இதில் என்ன மீனிங்னா, ஊக்கமுடையவர்கிட்ட வந்து ஆக்கம் செல்வமானது வந்து தானாக வழி கேட்டு போகுமாமா. அதுதான் இதனுடைய மீனிங். உடையான் அப்படிங்கிறது தான் இங்கே விடுபட்டு இருக்கிற சீர். வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒழுக்கமாக வாழும் அனைவரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் இல்லாதவர் மேன்மை அடைய மாட்டாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒரு நிமிஷம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு பழி வந்து சேரும், ஒழுக்கம் உடையவங்க மேன்மை அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. இருவினைகளின் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை தேர்க. சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துன்னா எல்லாரும் சேர்ந்து, சேர்த்து அப்படின்னா சேர்த்து வைப்போம்ல, அது அந்த மீனிங். இதில் ஆப்ஷன் பி தான் அந்த மீனிங்கில் வரும். நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். விரிந்து விரித்து. விரிந்துன்னா விரிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். விரித்து அப்படின்னா விரித்து வைக்கிறது. அதுக்கு ஆன்சர் எதுக்குன்னா விரித்த நூலால். விரித்த நூலால் அறிவு விரிந்தது. பூவிதழ் விரிந்தது. மயில் தோகை விரித்தது. பூவிதழ் விரிந்தது, ஆட்டோமேட்டிக்காக பூவின் இதழ் விரிந்தது. மயில் தோகையினாக அது விரிச்சிருக்கும், அதுதான் விரித்தது அப்படின்னு வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒற்றுப்பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதில் வந்து வாழ்க்கை படகு அதுதான் கரெக்டாக வரும். வாழ்க்கை படகு, தண்ணீர் தொட்டி, மோர் குழம்பு, இங்கே எல்லாமே புள்ளி வரணும், வல்லினம் மிகணும். வாழ்க்கை படகு, தண்ணீர் தொட்டி, தண்ணீரை உடைய தொட்டி. அப்போ ஐ வந்து மோர் குழம்பு. இதுக்கெல்லாமே வந்து வல்லினம் மிகணும். பி வெண்டைக்காய் பொரியல் தான் கரெக்ட். ஈதல் அப்படின்னா என்னென்னா தருதல். ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஏற்றல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கீர்த்தி அப்படின்னா புகழ். மெய்கீர்த்தி சோழர் காலத்தில் தான் இருந்திருக்கும். அழகிய மரம், எச்ச வகையை தெரிவு செய்க. அழகிய மரம், அழகிய மரம் பெயர்ச்சி. இது வந்து பெயரச்சம். எப்படின்னா இது வந்து குறிப்பு பெயரச்சம். அழகிய மரம் அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம். குறிப்பாக சொல்கிறது, அழகாக இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, குறிப்பாக சொல்கிறதுனால இது குறிப்பு பெயரச்சம். நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? நின்றவன் அப்படிங்கிறது தான். நின்றவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். 59th கொஷின். ஏ, யா, ஆ, ஓ அப்படி ஏ எல்லாமே வந்து வினா எழுத்துக்கள் தான். மொத்தமாக 5 வினா எழுத்துக்கள் இருக்குது, 3 சுட்டெழுத்து இருக்குது. இப்போ இதில் வந்து மொழியின் முதலில் வருபவை எதுன்னு கேட்குறாங்க. மொழியின் முதலில் வருபவை எதுனா ஏ, யா, ஏ. இந்த வினா எழுத்துக்கள் பற்றி, வினா எழுத்துக்கள், விடை வகைகள், வினா வகைகள் வந்து நம்ம சேனலில் இருக்கும், ஃபுல் வீடியோ இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். மொழிக்கு முதலில் வருபவை எதுனா ஏ, யா, ஏ. இதே மொழிக்கு இறுதியில் வருபவை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆ, ஓ, ஏ. இப்போ வந்து முதலிலும் இறுதியிலும் வருபவை எதுனா ஏ அப்படிங்கிறது. ஏ அப்படிங்கிறது வந்து ரெண்டுலேயுமே வரும். அடுத்து 60th ஒன்று. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் இல்லாதது எதுனா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்து இல்லை. அதே மாதிரி குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்களாக இருக்கும் உயிர் எழுத்துக்களுக்கு. இதே மெய் எழுத்துக்கள்னா கசட தபர அப்படின்னு மேலே எழுதிட்டு ஞங்கன நமனன்னு கீழே தான், அதுக்கு நேராக இருக்கிறது தான் வந்து அதனுடைய இணை எழுத்துக்கள். ஐக்கு வந்துட்டு ஈ அப்படின்னு வரும் இணை எழுத்து. அவ்வுக்கு வந்து ஊ இணை எழுத்தாக வரும். அடுத்து 61st கொஷின். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. அறம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அறத்துக்கு வந்து கூர்மையான கருவி அப்படின்னு அர்த்தம். செகண்ட் அறத்துக்கு வந்து தர்மம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அறம் அப்படிங்கிறது ஒரு கருவி, அறம் அப்படிங்கிறது தர்மம். 62வது கொஸ்டின் என்னென்னா பிழையான சொல் எதுன்னு கேட்குறாங்க. பிழையான சொல் மாற்றி. தென்றலுக்கு 2 சொல்லினா தான் வரும். கண்டம்க்கு வந்து 3 சொல்லினா தான் வரணும். மண்டபம்க்கு வந்து அதுக்கும் 3 சொல்லினா தான் வரணும். நீளுழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு, நீளுழைப்பு. இடம் கூட்டல் எல்லாம், இடமெல்லாம். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை வந்து வெண்மை கூட்டல் குடை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொல் எதுன்னு பார்த்துட்டோம்னா பிள்ளை, மடலி, பைங்கூல். இதுதான் வந்து ஆப்ஷன் டி. பிள்ளை, மடலி, பைங்கூல் அப்படிங்கிறது தான் வந்து தாவரத்தின் இளம் பருவத்துக்கானது.
மேலே ஆப்ஷன் பியில் வந்து குலைன்னு இருக்குல்ல, குலை வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் போடும்ல, அதுதான் வந்து குலை, அது கிடையாது. அப்போ அதில் 3லேயுமே குலைன்னு இருக்காங்காட்டி அதை விட்டுறலாம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. பிள்ளை மடலி பைங்குல், மடலி வடலி, மடலி வடலி அப்படிங்கிறது வந்து இளம் பருவத்தோட பேர் தான். வெற்பு அப்படின்றதனோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. வெற்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். வெற்பு அப்படின்னா மலை. சிலம்பு பொறுப்பு, இது வந்து மலை, அதனுடைய மீனிங் தான். சிலம்பு பொறுப்பு அப்படிங்கிறதும் மலை அப்படின்றதோட மீனிங் தான். சரணாலயம், இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏல 67ல் ஆப்ஷன் ஏல கழனின்னு இருக்கா, அது வந்து வயல், அதனுடைய மீனிங் என்னென்னா வயல். பருதினா சூரியன், முகில்னா மேகம். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்னென்னா புகலிடம். முரளும் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா முழங்குமாமா. முழங்கும் முரளும் ஒரே மாதிரி தான் இருக்குமாமா. சொல் அப்படின்ற இதுக்கு ஸ்கூல் புக்லேயே இதில் கொடுத்துருப்பாங்க. சொல் அப்படின்றதுக்கு நெல் அப்படின்னு ஒரு மீனிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல் அப்படின்னா மொழி, நெல் அப்படி 2 மீனிங் இருக்குது. சொல்லுக்கு வந்து வேறு என்னென்ன மீனிங் இருக்குன்னா, மொழி அப்படிங்கிறதுக்கு வேறு என்னென்ன மீனிங் இருக்குன்னா, கிளவி பதம் அப்படின்னாலும் சொல் மொழியை தான் மீன் பண்ணும். அப்போ 17th ஒன்னுக்கு வந்து ஏதோ ஆப்ஷன். சொல் அப்படின்னா மொழின்னு சொல்லலாம், நெல்லுன்னு சொல்லலாம். அடுத்து 71 என்னென்னா கை என்பதன் பொருளை தேர்க. கை அப்படின்னு என்ன, ஒழுக்கம். ஆன்சர் என்னென்னா சி. இதே அஞ்சனம் அப்படிங்கிறது மை, கண்ணுக்கு போடுவோம்ல அந்த மையை தான் அஞ்சனம் சொல்லுவாங்க. இளமை அப்படிங்கிறதுக்கு அப்படியே தான் பார்த்தா, பை அப்படின்னா இளமை. தூ அப்படின்னா உண்ணுன்னு அர்த்தம். 72 எதிர்ச்சொல்லை எடுத்துள்ளது சொல்ல. சேர்த்தல் அப்படின்னா நீக்குதல் தான் எதிர்ச்சொல். 73 எதற்கு, எங்கே, எப்படி, எவை, என்ன. இந்த இதுக்கு பின்னாடி என்ன போடுவோம், வினாக்குறி தான் போடுவோம். வியப்புக்குறி எப்போ போடுவோம், ஆச்சரியம் எப்போ போடுவோம். ஒற்றை மேற்குறி எப்போ போடுவோம்னா ஒரு வேர்டை, ஒரு குறிப்பிட்ட வேர்டையோ இல்லை ஒரு எழுத்தையோ சுட்டி காட்டும் போது ஒற்றை மேற்குறி போடுவோம். இரட்டை மேற்குறி எப்போ போடுவோம்னா அயற்கூட்டு வரும்போது போடுவோம். நேர்கூற்று வரும்போது போடுவோம். 74 ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்த குறியீடு. ஒரு எழுவாய் வந்து நிறையா பயனிலை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து அரைப்புள்ளி தான் போடுவோம். ஒரு வேர்டு இருக்குது, அதை தொடர்ந்து நிறையா பயனிலை கொண்டு முடியுது அப்படின்னா வந்துட்டு அரைப்புள்ளி தான் போடுவோம். 75 அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான வினை முடிவை தெரிவு செய்க. அவன் வந்தான். அவரள பிறவே அப்படிங்கிறது தொல்காப்பியர் குறிப்பிடும் திணை தான். இது வந்து என்ன திணைனா அக்ரிணை. இது வந்து அக்ரிணை. அப்போ வந்து அவரள பிறவே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு. அவரள பிறவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மீனிங் அக்ரிணையை பற்றி சொல்லியிருக்காரு, குறிப்பிடுறது. 77க்கு சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க. தீர்வன அப்படின்றது என்னென்னா நீங்குபவை. தெளிவு அப்படிங்கிறது வந்து நற்காட்சி. ஓர்தல் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லறிவு. கூட்டவா, பிரிவுகளாக. அடுத்து 78 ஒன்று அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது. இப்போ வந்து அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை, வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை, அப்துல் நேற்று வருவித்தான் வர வச்சிருக்கான் அப்படின்னா அது பிறவினை. 79 கலைச்சொல். டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவ காட்சி. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவ காட்சி. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவ காட்சி. நானோ டெக்னாலஜி அப்படின்னா 80th ஒன்று நானோ டெக்னாலஜினா மீனுன் தொழில்நுட்பம். இதே ஆப்ஷன் ஏல உயிரி தொழில்நுட்பம்னு இருக்குது. அப்படின்னா வந்து பயோடெக்னாலஜி. விண்வெளி தொழில்நுட்பம்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. அடுத்து 81 வந்து வேலினா பள்ளத்தாக்கு. அட்வொகேட் அப்படின்னா வழக்குரைஞர். இது டவுட் வர இதுதான். வழக்குரைஞர் அப்படிங்கிறது தான் அட்வொகேட். 83 டைரக்டிங் அப்படின்னா இயங்குதல் இல்லை இயக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 84க்கு பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் தான். 85வது விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னா என்னென்னா தகுதி இல்லாதவரை நம்பி செயலில் இறங்கலாமா அப்படின்றது தான் மீனிங். அப்படின்னா என்னென்னா ஆணிரை. மரபு தொடருக்கேற்ற பொருள் என்னென்னா ஆணிரை. ஆட்டு மந்தைன்னு சொல்லலாம், யானை கூட்டம், மக்கள் கூட்டம்னு சொல்லலாம். கற்குவியல், ஆப்ஷன் டிக்கு கற்குவியல்னு சொல்லலாம்.
இதெல்லாம் தான் மரபு தொடர்பொருள். இந்த கொஷின், பீகாரின் மாநிலத்தில் மைய பகுதியான நலந்தாவுக்கு அருகில் உள்ள ராஜ்கீர் நகரில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் நலந்தா பல்கலைக்கழகம். 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் நலந்தா பல்கலைக்கழகம். இங்குள்ள ரத்னோதாதி என்ற 9 மாடி கட்டிடத்தில் உண்மையில் மலை என்ற நூலகத்தில் 90 லட்சம் புத்தகங்கள் இருக்காமா. எவ்வளோ இருக்குது? 90 லட்சம் புத்தகங்கள் இருக்குது. புனிதமான கையெழுத்து பிரதிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. நலந்தா உலகின் முதல் உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கியது. இங்கு 2000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள் இருந்தனர். பௌத்தம் பற்றிய ஆய்வு படிப்புகளுடன் வானியல், மருத்துவம், தர்க்கம், கணிதம் போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டதாமா. நலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து வாணிகம், மருத்துவம், தர்க்கம், கணிதம் போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கு. நலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் எதுனா ராஜ்கீர் அப்படின்றது. நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பேர்னா 10,000 மாணவர்கள் இருந்திருக்காங்க, 2000 டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. நலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா குப்தர்களுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. குமாரகுப்தா அவர் தான் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல் உறைவிட பல்கலைக்கழகம் நம்ம நலந்தா பல்கலைக்கழகம் தான். நலந்தா பல்கலைக்கழக நூலகத்தின் உள்ள நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 90 லட்சம் நூல்கள் இருந்திருக்கு. இது வந்து ஜிகேல கூட கேட்கலாம். இந்த பேராகிராஃபில் வந்து இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். 5ஆவது நூற்றாண்டு குப்தர்கள் கட்டினது, 9 மாடி கட்டிடத்தில் இருந்திருக்கு, 90 லட்சம் புத்தகங்கள் இருந்திருக்கு, 2000 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, 10,000 மாணவர்கள் இருந்திருக்காங்க. இது வந்து முதல் உறைவிடமாக இருந்திருக்கு. வானியல், மருத்துவம், தர்க்கம், கணிதம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது, பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஷில் தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது. ஓகே, பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966 கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க? முடியரசனுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இவங்க எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். அடுத்த எக்ஸாமில் வந்துட்டு இப்படி கூட கேட்கலாம். பூங்கொடி என்னும் காவியத்தை எழுதினது யாருன்னா முடியரசன், அவர் தான் இது பண்ணியிருக்காரு. யார் கொடுத்தாங்கன்னா தமிழக அரசு. இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். கலங்காதிருமணமே நம்ம கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யாரா? ராபி சேது. ராபி சேது மேக்ஸிமம் வீரமாமுனிவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சாரி தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யாருன்னா ராபி சேது. சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமய பணியாற்றியுள்ள ஜியு போப் வந்து சாந்தோமில் வந்து சமய பணியாற்றியிருப்பார். ஜியு போப் அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். வீரமாமுனிவர் வந்து இத்தாலியிலிருந்து வந்திருப்பார். சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடலில் உள்ளும் டேஷ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. சிறுபஞ்ச மூலம், பஞ்ச் அப்படின்னா 5 கருத்துக்கள். 3 கருத்துக்கள் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா திரிக்கடுகம். இதே 6 கருத்துக்கள் எது சொல்லும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏலாதி சொல்லும். திரிக்கடுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலும் 3 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 99 உலரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். இது நம்ம கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இருக்கும். 20 திருக்குறள் அதிகாரங்கள் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 அதிகாரங்களையுமே கண்டிப்பாக படிக்கணும். உலரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். இருக்காங்க உயிரோடு இருக்கிறாங்கங்கிறத பேர், கல்லாதவங்க வந்து வேற எதுக்கும் பயன் இல்லை அப்படிங்கிறத இதனுடைய மீனிங். அடுத்தது 100 என்னன்னா அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம். இது வந்து கண்ணோட்டம் அப்படின்ற அருளுடைமையில் இருக்கும். அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம், பூரியார் கண்ணும் உல அப்படின்னு வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா அருட்செல்வம் வந்து சிறந்த செல்வங்களுள் சிறந்த செல்வம் எதுனா அருட்செல்வம் தான். பொருட்செல்வம் அது வந்து கீழோர்கிட்டையும் இருக்குது அப்படின்னு இந்த மீனிங் வரும். இதில் வந்துட்டு பூரியார் அப்படின்னு வரும். அந்த பூரியாருங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிருப்பாங்கன்னா பூரியார் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்பாங்க. பூரியார் அப்படின்றது என்ன? கீழானவர். அப்போ அதனோட ஆப்போசிட் என்ன? மேலானவர் அப்படின்னு வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ.